காலத்தால் அழியாத மிக புகழ்பெற்ற ஒரு அற்புதமான மனதை உருக்கக்கூடிய மெல்லிசை பாடல். 1958 வந்தது. திருமிகு செவாலியே சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் நடித்த படம். ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். கதாநாயகியாக பத்மினி அம்மா நடிச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 நீதிபதிகளை வச்சு 2 பேரில் யார் அழகு அப்படின்னு தீர்ப்பு எழுத சொன்னால் 498 பேர் 2 பேரும் அழகுன்னு எழுதிடுவாங்க. ஒருத்தர் பத்மினி அழகுன்னு எழுதுவாங்க, ஒருத்தர் சிவாஜி கணேசன் அழகுன்னு எழுதுவாங்க. அப்படி ஒரு அழகுக்கு அழகு ஒரு போட்டி. பத்மினி அம்மாவை பார்த்தா அப்படி ஒரு அழகு, அவங்கள பார்த்துட்டு சிவாஜி கணேசனை பார்த்தா அவரோட ஒரு அழகு. இதில் என்னென்னா, பொதுவாக ஆண்கள் தான் பெண்களை புகழ்ந்து பாடுவாங்க. நீ இவ்வளவு அழகாக இருக்கியே, உன்ன மாதிரி அழகிய நான் பார்க்கலையேன்னு. ஆனால் இந்த பாட்டில் கதாநாயகி உண்மையை பாடிதான், உன்ன மாதிரி ஒரு அழகனை நான் பார்க்கல அப்படின்னு, நிலவு மாதிரி இருக்கியன்னு. அப்படி ஒரு காதல்ங்கிறது அங்கே தான். செலவே இல்லாமல் எடுத்த பாட்டு. ஒரு அழகான போட்டு, அந்த போட்டில் தண்ணியில் வர்றாங்க. அதிக செலவு இல்லாமல் ஒரு பாட்டு முழுக்க ஒரே ஒரு போட்லேயே பாடிடுறாங்க. அந்த வார்த்தைகள் திருமிகு மருதகாசி எழுதினது. அருமையான வார்த்தைகள், அழகு, அனுபவித்து எழுதணும். அதாவது இந்த பாட்டை பார்த்தா காதல் வராதவனுக்கு காதல் வரும். அந்த மாதிரி இசையமைச்சிருந்தார் திருமிகு ராமநாதன், ஜி ராமநாதன். ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். குரல் அப்படியே இழைஞ்சி வரும். திருமிகு டி.எம். சௌந்தரராஜன், சுசீலா அம்மாவோட அந்த பாட்டு கேட்க அழகு அழகு அழகு. இந்த பாட்டே அப்படி ஒரு பாட்டு. அதாவது முல்லை மலர் மேலே மொய்க்கிற வண்டு போல என்ன என் உள்ள உன்னை அன்பால் தேடுதேன்னு பெண் ஆணை பார்த்து சொல்கிறான். ஆண் பெண்ணை பார்த்து சொல்லு. பெண் சொல்கிறா, உன்னை பார்த்து எனக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி கிடைக்குது. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம்புற வாடுதுங்கள் அன்பாலே, உள்ளம்புற வாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. இந்த வண்டு அந்த பூவில் இருக்கிற தேனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, ஐயா உங்கள் உள்ளத்தோட அன்பத்தை பார்த்து என்னால் மயக்கமாக இருக்குது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு அந்த பொண்ணு பாடுறா. அதுக்கு கதாநாயகன் பாடுறாரு, அலையில் அந்த மீன் தாவுற மாதிரி உன் கண்ணு என் மேலே தாவுதே, உனக்கு அவ்வளோ பிரியமா என் மேலே? வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. அதுக்கப்புறம்தான் இந்த பெண் சொல்கிற ஆணை பார்த்து, அந்த நிலவையே கொண்டாந்து இங்கே வச்சுட்டாங்க போட்டிருக்கே, என் கண்ணு முன்னாடி நிலவை பார்க்குறேனே. ஆஹா, ஒரு ஆணை பெண் பாராட்டக்கூடிய ஒரு வரிகள். சான்ஸே இல்லை, அது உண்மை. திரு சிவாஜி கணேசனை மாதிரி ஒரு அழகான மனிதரை பார்க்கவே முடியாது. வெண்ணிலவை பூமியின் மேலே, அந்த எடுக்கிற அந்த இடம் இருக்க ஏன்னு எடுப்பாங்க, அவ்வளோ அழகாக எடுக்கும். வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே. அந்த அன்பால் நிலவு மாதிரியே ஒன்று பார்க்குறேன். உடனே ஆண் பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, மின்னல் தான் மாதிரி இங்கே உட்காந்துருக்கியோ, இவ்வளோ ஒரு அழகாக இருக்கியே நீனு அப்படி. இவருடைய அளவுக்கு மின்னல் ஒரு மாறி மண் மேலே கண்ணியை போலே ஏ
மின்னல் உருமாறி மண்மேலே கண்ணியைப் போலே அண்ணன் அடைப்பையில கண்டேன் ஆசையினாலே. அண்ணன் அடைப்பையில கண்டேன் ஆசையினாலே. அந்த ஆண் அது இருக்கிற நடக்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நீ நடக்கிற நடையே அண்ணன் நடமாக இருக்குது. அந்த போட்டே அண்ணன் மாதிரி தான் இருக்கும் பார்க்க, அவ்வளோ அழகாக. அந்த போட்டு வேறு நல்லா அருமையாக எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த போட்டை ஒரு கதாநாயகன் தான் துடுப்பு போட்டே வருவார். லேசாக அந்த தண்ணி அந்த கதாநாயகி மேலே தெளிப்பார். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. இதுக்கப்புறமா மகுடி முன்னாடி நாகம் ஆடுற மாதிரி என் மனசு உங்ககிட்ட ஆடுது. என்ன ஒரு காதல்! ஒரு பெண்ணு ஆணை இந்த மாதிரி லவ் பண்ணால் அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம் சொர்க்கத்தில் கூட கிடைக்காது. சொர்க்கத்தில் கூட அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு பெண் அந்தளவுக்கு ஒரு ஆணை நேசித்தான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லையில்லாத இன்பத்துக்கு அளவே கிடையாது. அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ். விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே. ஆண் அதை அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே எந்த மனம் ஆடக் கண்டேன் இன்பத்தினாலே. எந்த மனம் ஆடக் கண்டேன் இன்பத்தினாலே. இந்த மகுடிக்கு முன்னாடி எப்படி நாகம் ஆடுதோ அந்த மாதிரி உன் அன்புக்கு முன்னாடி அந்த இன்பத்தோட அளவே காணலை. எங்கேயோ இருக்குது அந்த இன்பம். அப்போ அந்த காதலன் சொல்கிறான், அழகாக சொல்கிறான், உன் சிந்தை மாறிப்போச்சு, உன் எண்ணம் மாறிப்போச்சு, அதான் நீ நெருக்கமாக வர ஏன் மனசு மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ என்கிட்ட நெருக்கமாக வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த ஆண் பெண் வர்றதை வேணான்னு சொல்ல போகிறான். அதுவும் அழகான பொண்ணுக்கிட்டக்க வரேன்னா அவன் டபுள் ஹாப்பி. அப்போ நெருக்கமாக வர வர அவனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஆனால் என் மனசு மாதிரியே உன் மனசு மாறினதுனால எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குதேன்றான் அவன். சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே. சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே செம்பவழம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே. அது சாதாரண பழம் இல்லை, செம்பவழம். அந்த ஜொலிக்குது அப்படியே. சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே. சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே செம்பவழம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. ஒரு மிக சந்தோஷமான, மிக அற்புதமான, மனதை மயக்கக்கூடிய அற்புதமான பாடல். ஒரு செலவே இல்லாமல் எடுத்த பாட்டு. இன்னும் ஒரு 10,000 இல்லை, இந்த உலகம் இருக்கிற வரைக்குமே அந்த பாட்டெல்லாம் அழியாது. அதை படைத்த மாமணிகள் எல்லாரையும் தலைவணங்கி வணங்குறேன். அவருடைய புகழ் ஓங்குக.